சொல்லுங்க உங்களுக்கு. ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லி சரி, இத அப்படியே நீங்க படிக்கிறீங்களா? இல்ல இது நான் எப்படி படிக்க முடியும்? இருட்டும் இசையும். ஐயோ போதும். இருங்க, எழுதிட்டு வந்தது அப்புறம் அவங்களுக்கு பார்க்கணும்ல. இருட்டும் இசையும் புரட்டும் புத்தகமும் இளைஞர்களின் புது நம்பிக்கை இவர். இயக்குனர்களின் கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி மகிழ்பவர். ரசிகர்களை மகிழ்விப்பவர். தயங்காத பேச்சும் தனியாத அன்பும் இவரின் அடையாளம். டால்ஸ்டாய் தொடங்கி நம் காலத்தில் தமிழ் பிரபா வரைக்கும் ஆழமான வாசிப்பை நேசிப்பவர். இசைஞனாகவும் பரிணமித்து ஜொலிக்கும் பெருங்கலைஞன். இந்திய சினிமா வரலாற்றில் காலம் கடந்தும் பிரகாசிக்க போகும் இயக்குனர்களின் வரிசையில் இவருக்கு எப்போதும் இருக்கைகள் உண்டு. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் என் நண்பர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். அழைக்கிறோம்னா அங்கிருந்து வரல, ஆல்ரெடி இருக்கிறாங்க. பூர்ணாவின் குழந்தைய இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி. அந்த குழந்தையுடைய காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணாவோட காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவு ரொம்ப நோபனாலும் ஒரு பெண் ஆக்சுவலாக. வாழ்நாளில் ஒரு 10 பேரை நம்ம சந்திப்போம். ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் சந்திப்போம். அதுவும் பெண்களில் ஒரு 3 பேர் சந்திப்போம். அம்மா, தங்கச்சி, மனைவி, அதெல்லாம் தனி, மகள். அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஒருத்தி வருவோம். அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பை கொடுப்போம். பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்துருக்கோம். நான் பூர்ணா பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படும். ஐயோ இவ வயிற்றுல அடுத்த வருஷம் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும். அவ்வளோ நல்லவர். அதனால வந்து நான் ஏதாவது சொன்னும் போது பூர்ணா என் படத்தில் இருக்கணும். அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க, என்னையும் பூர்ணா பற்றி. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப மேன்மையான பெண் அவர். ரொம்ப மேன்மையான பெண். அவள் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அப்படி சந்தோஷப்பட்டேன். கோவம் வந்துச்சு. ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், இன்னும் ஒரு 5 வருஷம் நான் நடித்து தொலைச்சிருக்கலாமேடி நீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு. அவள் கல்யாணம் பண்ணவ அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தாலும் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். அந்த ஆக்டர்ஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கே ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஆக்டிங்க்கு வந்து. லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன்றான். கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும், அதுதான் ஆக்டிங் அப்படின்றான். அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர்னால பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் இருந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா, இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா, இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேன்னா, உதற ஆட்டிட்டேன்னா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை. அந்த சுயத்தை மறக்கிறவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்டர்ஸ். அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் பூர்ணாவை சொல்லுவேன். சவரக்கத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவை எக்ஸாக்டாக அம்மா வச்சு தான் எழுதினேன். அவங்க மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேச வராது. அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங், ஒரு ஆக்சென்ட்டோட ஒரு ஸ்லாங், ஒரு காரைக்குடி ஸ்லாங். அது தம்பி போய் சொல்லி கொடுத்தான். 35 நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கே நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன். அந்தளவு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதனால அந்த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எப்பயுமே கூட இருக்கணும். ஒரு பூ மாதிரி எப்பயுமே கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும். அதனால என் தம்பியும் அவனும் எப்பயுமே அந்த மாதிரி. நான் இன்னும் உடம்பு சொன்னான், நான் இன்னும் உடம்பு இன்னும் பரவாயில்லப்பா, நீ குழந்தை பத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும், இன்னொரு நாள் நீ ஒல்லியா. அந்த நாய் சாகுற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க. பாவனா. ஸோ எனக்கு திரும்பியும் போடுறாங்க கதை எழுதுவேன் நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதுனாலும் என் படத்தில் கேரக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் ஸோ மூவ்ட். இன்றைக்கி ஒரு பூர்ணாவை தாயாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவள் வந்து என் குழந்தை, அந்த குழந்தை தூங்குற குழந்தை என் காலில் தொட்டு கும்பிட சொல்கிறான். என் குழந்தையோட உன் குழந்தை நல்லா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அப்புறம் தம்பியை பற்றி ஃபஸ்ட்டு பேசி திரும்பி வந்தேன். ரொம்ப எளிமையான பையன், கொஞ்சம் நிறைய தத்துன்னு பேசினான். ஆக்சுவலாக பேச ஆசைப்பட்றான், படிக்கிறான். இப்போ தான் படிக்கிறான். ரொம்ப செஞ்சு வாழ்க்கை கஷ்டம் தெரியுது. மொழி செழுமையாக இல்லை, மொழியில் மீனிங் இருக்குது, அர்த்தங்கள் இருக்குது. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கான். நான் படிக்க வரணும்னு நினைக்கிறேன். ஒரு கதை
ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் ஒரு கதை. நான் அந்த கதையை எடுப்பேனான்னு தெரியல. ஏன்னா ஒரு எழுத்தாளர் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. ரொம்ப ஒரு அருமையான ஒரு அவர் மனிதர் ஆக்சுவலி பேசிக்கலா. ஸோ அவருடைய கதை வந்து என்ன சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு நாவல்லேருந்து எழுதுறியாடா? ஓகே. அது வெற்றிமாறன் கேட்பான். வெற்றிமாறன் தான் பண்ணுவான். நீ பண்ணிட்டியாடா அதை? சரி ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கதை கடைசி வரைக்கும் சொன்னான். ஆனால் நீங்கள் வந்து தலையிடவே கூடாது அப்படின்னா. சரிடா, அது ஸ்கிரிப்டாக கூட இல்லை, நான் ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்ட்டான். சரி ரைட், நல்லதுடா. அந்த பிடிவாதம் இருந்தால் நீ வந்து லைஃப்பில் வந்துடுவேன். கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்டை காட்டவே இல்லை. அப்புறம் வந்து சும்மா மேலோகமாக சொன்னான். அப்புறம் படத்தை காட்டினான். ஏன்னா நான் படத்தை காட்டி தானே அவனை நான் தான் மியூசிக் பண்ணோம். படம் பார்த்து நல்ல படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட. நான் சும்மா அது தம்பியை இது பண்ணுற மாதிரி. ஆனால் நிறைய இடங்களில் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கான். ஒரு பெண் உடைய பிறழ்வு, அவள் பெண் அப்படியே அந்த காமத்துக்குள்ளே போகிறது, காமமாக தெரியாமல் கஷ்டப்படுறது, நல்ல ஒரு மெச்சூரான கதை. கதைகள் நிறைய என்ன கதைகள் சொல்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரும் குழப்பம் இருக்குது. அதனால் இப்போ வந்து நான் பார்த்தேன், இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் மாதிரி கண்டினியூஸாக சுட்டுக்கிட்டே இருக்காங்க. கொட 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 கொடன்னு சுட்டுட்டாங்க. ஹெலிகாப்டர் சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் வருது. ஏன் வருதுன்னே தெரியல. என் படத்துலையும் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வேணும்னே அப்படி வரவு வச்சு போயிட்டுருக்கேன். அதுக்காக தானு சார் சொன்னேன், கண்ணுக்கு அவ்வளோ தானு சார் எப்படின்னா எதை கேட்டாலும் 100 தந்துடுறாரு. நான் ஒன்று சார் ஒரு வண்டி 100 வண்டி அனுப்பிடுறேன்ப்பான்றாரு. நான் ஹெலிகாப்டர் சும்மா சொன்னேன், உடனே வந்துட்டு அவர் ஹெலிகாப்டர் கொண்டாந்துறப்பான்னு போயிட்டாரு. சார் இல்லை சார், நான் வேணும்னே என் படத்தில் தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி காட்ட போகிறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ என்ன கதைகள் பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் இந்த பையன் என்னங்க புரியல 10 நிமிஷமா. அப்புறம் இவன் வந்து ஒரு கதை, ஒரு ஒழுக்கம், ஒரு நியாயம் அதில் இருக்கு. அது எப்படி பண்ணுனா, அது எப்படி சுவையாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் தான் வர்டி கொடுக்கணும். நான் சொல்லக்கூடாது. இங்கே நிறைய பேர் சொன்னாங்க நல்ல படம், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்ல படம்லாம் ஓடிடுதா? நந்தலால நல்ல படம் தான். ஓனாய் ஆட்டுக்குட்டி நல்ல படம் தான். இந்த போன வாரம் ஜப்பானில் ஓனாய் ஆட்டுக்குட்டி வந்து போட்டுட்டு ஒருத்தர் ஜப்பான் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு பேசுகிறாரு என்கிட்ட. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படிங்களங்க, தமிழ்நாட்டில் நல்லா இல்லைங்க அப்படின்னு. ஸோ அது நல்ல படம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு படம் நன்றாக மனது ஆழத்திலிருந்து நிஜமா நான் நல்ல படம்னு எடுத்துகிற படம் எல்லாமே வாழ்நாள் முழுதும் நல்லா இருக்கும். உதிரிப்புகள் நம்ம மறக்க முடியுமா? ரஜினிகாந்த் சொல்றாரு வந்து, போன தங்கச்சி திருப்பி வந்து கட்டி பிடிச்ச அழுகுறா, யோ போய அப்படின்னா. இது போதாத அந்த படத்தை மறக்க முடியுமா? ஸோ ஒரு நல்ல படம், வாழ்க்கையை சொல்லக்கூடிய படம், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம், எப்படி நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம், எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்விகளை எழுப்புகிற படம், அது நல்ல படம் தான். இதில் அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கு. ஸோ அதனால் ஐ திங்க் ஃபார் அஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ டீசன்ட் ஃபிலிம். படம் எப்படி சுவையாக இருந்தது, எப்படி நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிக்கைக்காரங்க எழுதணும். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஸோ தட் ரெஸ்ட் அப் டு தி ஆடியன்ஸ் அண்ட் த பீப்புள். இந்த மேடையில் வந்து படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்கிறது வந்து. ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் மியூசிக்கு, அந்த மியூசிக்கு நான் ஐயாட்ட இருந்து வந்த உடனே சண்டை, கண்டினியூஸாக சண்டை. நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன், அவர் என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இனிமேல் வந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு கொடுத்துருக்கான். சரி என்ன பண்ணலாம், என்னுடைய குருநாதர் இப்போ ரீசெண்டாக ராம்மூர்த்தி, அவர் வந்து ஒரு 2 வருஷமாக எனக்கு அவர் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு. நானும் ஒரு 6 வருஷம் படிக்கிறேன். ஸோ அதனால் வந்து சரிடா எனக்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கியிருக்கேன். ரீரெக்கார்டிங் வந்து இந்த த்ரூஅவுட் இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மியூசிக், அதாவது ஏதாவது ஒரு லூப்பில் இருந்து எந்த எதுவுமே எடுக்கலை. முழுக்க உண்மையான இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் வயலினிஸ்ட்னு இருக்காங்க நம்ம ஊரில், நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே எக்ஸ்ட்ராடினரி வயலினிஸ்ட், அந்த ஸ்ட்ரிங் செஷனில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்ச கல்யாண் சார், அதுக்கப்புறம் செல்லிஸ்ட் சேகர், இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்க பெரிய ஆளுங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள நிறைய யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டாகவே நிறைய, ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லாமல் முழுக்க ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு பரவாயில்லாமல் பண்ணியிருக்கேன். ஒரு 36 மார்க்குக்கு ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அப்படி தான் எய்ம் பண்ணுவேன், 36 மார்க்கு வந்தால் போதும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 36 மார்க் எய்ம் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பாட்டு போட்டிருக்கேன். பாட்டு வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து பாடிட்டே இருப்பேன். நான் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் எழுதி பாடுவேன்.
அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு, ஒரு தினவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது வந்து நல்ல படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 36 மார்க்கு பாஸ் போடலாம். 100 மார்க் வாங்கவே முடியாது. 100 மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜா மட்டும்தான். அவர் அதுக்கப்புறம் ஒரு ரஹ்மான். ஸோ ஐ cannot think about walking equal to them. They are always they are far ahead actually. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் மியூசிக்கு. இப்போ இந்த படத்துக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு தானு சார் சொன்னார், தம்பி இந்த படத்துக்கு நீங்களே பண்ணிருங்கன்னாரு. இந்த படத்தை பண்ணுறேன். 2 பேரை பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தை நான் பண்ணிக்கிறதுனால இப்போவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடலாம் இருக்கேன். நான் பார்த்து இவ்வளோ வருஷம் 23 வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசரோடு பழகிருக்கேன். தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை. என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. யூஸ்வலாக எந்த ப்ரொடியூசரும் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமானவன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அந்தளவு என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி, இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறான். இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்ட்ரோல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எடிட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாணம் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கான். இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. நல்லா இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், இந்த படம் ஓடட்டும். நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி, நன்றாக இல்லாட்டினா ஓடாது. ஓடாட்டினா பரவாயில்ல, ஓடு. நீ ஓடிட்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை, தோல்வியும் கிடையாது. வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. நீங்க பாடியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல ஏதாவது ஒரு 2 வரி மட்டும் எங்களுக்காக பாடுறீங்களா? அப்படியா? பாட்டு நான் தான் எழுதினேன், ஞாபகம் இல்லை. தனனே நானே நனநானி தினநானி நனனி நானி நனநானி தனநானா தினநீனா நனநானி நானா தனனே நான. போதும்ல, தேங்க்யூ. ஹம்மிங்